மரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. கிட்ட போய் பார்க்கலான்னு போனோம். மரத்துல பூவும் இருந்தது, காயும் இருந்தது. பிஸ்மார்க் பனைமரம், பிஸ்மார்க்கியா நோப்லிஸ். இதுக்கு சில்வர் பாம் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. வெள்ளியும் நீலமும் கலந்த மாதிரி விசிறி போன்ற இலைகள் இந்த மரத்துல காணப்படுது. பெரிய தோட்டங்கள்ல முக்கிய அலங்கார தனி மரமா இது பயன்படுத்தப்படுது. சாதாரண பனைமரம் மாதிரியே வறட்சி தாங்கி வளரக்கூடிய மரம் இது. மடகாஸ்கரை தாயகமா கொண்டது. மடகாஸ்கர்ல புல்வெளிகள்ல இந்த மரங்கள் அதிகமா காணப்படுது. இந்த பழங்களை நம்ம சாப்பிட முடியாது, வேற எதுக்கும் இது பயன்படாது. குறைந்தபட்சம் ஒரு அடி கூட வளராது இந்த மரம் ஒரு வருஷத்துக்கு. ஜெர்மன் பேரரசோட முதல் அதிபரான பிரின்ஸ் ஆட்டோவான் பிஸ்மார்க் அவருடைய நினைவா இந்த மரத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. மரத்தை நல்லா பார்த்தாச்சு, ரொம்ப அழகா இருக்குது. கீழே விதைகள் இருந்தது, விட்டு வைப்பேனா, விதைகளை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், வளர்த்து பார்க்கலாமே அப்படின்னு. ஏன்னா விதைகள் மூலமா தான் புது செடி வளர்க்கப்படுது.